ஆனால் இந்த ஒன்றியத்தில் ஊராட்சியில் இருக்கிற இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பாடுபட்டிருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் இயக்க தோழர்களுக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நடைபெற்று முடிந்த தேர்தலை பொறுத்தவரையில் அண்ணன் பாரதி அவர்களும் அண்ணன் டிஆர் பாலு அவர்களும் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, தொடர்ந்து நம்முடைய வேலையை பார்க்கணும்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் நம்முடைய தோழர்கள்லாம் மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள். அது ஒரு ஆளை இல்லாத ஜனங்க தப்பு பண்ணதுனால நாம் தோத்து போயிட்டோம். அதனால் இந்த தேர்தலில் வெற்றிக்காக பாடுபட்ட, அதாவது போட்டிட்டு எனக்கு கடுமையாக உழைத்த இயக்க தோழர்களுக்கு, கழக நிர்வாகிகளுக்கெல்லாம் வேட்பாளர் என்ற முறையில் வேட்பாளராக போட்டியிட்ட முறையில் அனைவருக்கும் உங்கள் கால் மலர்களை தொட்டு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒரு விசித்திரமான தேர்தல். நமக்கு அந்த எதிராளி யாருன்னு தெரியல. நமக்கு அதிமுக காரன் தான் விரோதி நினைச்சுட்டு இருக்கிறோம், நமக்கு பிஜேபி காரன் தான் விரோதி நினைச்சுட்டு இருக்கிறோம். அவங்க நம்மளை திட்டுறாங்க, நம்ம இவங்கள திட்டுறோம். சைலண்டாக இருக்கிறவனை பற்றி நம்ம கண்டுக்கவே இல்லை, அவனை பற்றி நம்ம விமர்சனமே பண்ணல. அவனை ஆரம்ப காலத்துலேருந்து கண்டுபிடிச்சி விமர்சனம் பண்ணியிருந்தா அவனை அப்பவே ஓய்ச்சி கட்டிடலாம். எப்போ 41 பேர் செத்து போனானோ அன்றைக்கே தூக்கி இவங்க உள்ளே போட்டு நம்ம ரிவீட் அடிச்சிருந்தா அப்போவே இவங்களுக்கு கதை முடிஞ்சு போயிருக்கோம். நம்ம விட்டுட்டோம், தலைவருடைய பெருந்தன்மையினால விட்டுட்டோம். அது நமக்கு வச்சானுங்க வேட்டு. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ பாருங்க, சாதாரணமாக நீங்கள் ஆளுங்கட்சியில் கூட்டம் போட்டிங்கன்னா எவ்வளோ சிரமப்பட்டு ஒன்றி சில கூட்டம் போடுவான்னு எனக்கு தெரியும். ஒரு 500 லேடிஸ்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்து முன்னே உட்கார வச்சுலாம் கூட்டம் நடத்துவாங்க. இப்போ பாருங்கள், கூட்டம் நோட்டீஸை போட்டதோடு சரி, ஒட்டுமொத்த கட்சிக்காரன் உட்கார்ந்து இருக்கீங்க. இதுதான் திமுக. கட்சிக்கு ஒரு ஆபத்து வருகிற போது அதை தாங்கி நிற்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற ஒரே இயக்கம் உலகத்திலே திமுக தவிர அந்த இயக்கம் பாருங்க எவ்வளோ பேர் வந்தாங்க. நீ வேஸ்ட் கட்டாதெல்லாம் ஆளுங்கட்சியில் கூட சில பேர் வேஸ்ட் கட்டல. எப்போ ஆட்சி போச்சு அதாவது சேர்த்துக்கு நம்மளால் கட்டான் கம்பீரமாக வரான் மாப்பிள்ள மாதிரி. இது கூட சில பேர் வண்டியில் கூட கொடி போடல, ஆளுங்கட்சியில் இருக்கிற. இப்போதான்டா கொடி போடணும்னு எல்லாம் நம்ம கட்சிக்காரன் யாரெல்லாம் கொடி போடாதவங்க நீ கொடி போட்டு கம்பீரமா ரோட்டில் வரான். அதான் திமுக. ஆக கட்சிக்கு ஒரு ஆபத்து வருகிற போது அந்த கட்சியை தூக்கி நிறுத்துகிற பெருமை இயக்க தொண்டனுக்கு உண்டு. அந்த தொண்டன் நிறைந்திருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட. இந்த தேர்தலில் பாருங்க, அரசியலை பற்றி தெரியாதவன், பொது வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாதவன்லாம் இன்னைக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் அமைதியாக நாங்கள் முடிக்க போகிறோம். அதனால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது. நாம பொறுப்பாக வேலை பார்த்து நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு இப்போலேருந்து வேலையை பார்க்கணும். இப்போ இந்த ஆட்சிக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 1 மாதம் கூட ஆகலை. இப்போவே ஊர் முழுவதும் கரண்ட் கட்டு, ஊரில் காரி துப்புறான் எல்லாம் இல்லையா? சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னானுங்க. இதையே பிரச்சாரம் பண்ணானுங்க தேர்தலில். இந்த ஆட்சிக்கு இப்போ குறுகிய காலத்தில் போலீஸ் அதிகாரியை மாற்றிட்டாங்க, அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றிட்டாங்க இல்லையா? ஆட்சியை மாற்றம் வந்துச்சு, நான் கைட்டு குடும்பம்லாம் சொன்னாங்க. இந்த ஆட்சி வந்ததில்லை. இந்த குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 264 குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. எவ்வளோ? 264 குற்றங்கள் நடந்திருக்குது. இந்த திருடெல்லாம் விட்டுருங்க, கொலை மட்டும், இந்த பாலியல் மட்டும். இதுல 42 படுகொலைகள், 4 இரட்ட கொலைகள், 66 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 74 பாலியல் வன்கொடுமைகள். இந்த 21-22 நாள் இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடந்திருக்குது. முதலமைச்சர் குச்சாரு திமுக ஆட்சி இருக்கிற போது. இப்ப என்ன பண்றாருன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, முதல்லாம் ஏமாத்துறாங்க. அந்த கடைசியா தேர்தல் பிரச்சாரம் முடிகிற நேரத்தில் இந்த ஒய்எம்சி தேட்டரில் ஒரு மீட்டிங் போட்டார் முதலமைச்சர்.
நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன். என்ன உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு விட மாட்டேன்றாங்க, தடுக்கிறாங்க. நீங்க என்ன விட்டுட்டீங்கன்னு சொன்னா, ஆட்சிக்கு வர வச்சுட்டீங்கன்னு சொன்னா, அடுத்த நிமிஷமே அடுத்த கட்டமே நான் வருது இல்லையா, நீங்க ஒன்னும் வீடியோ எடுத்து போய் பாருங்க. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே அடுத்த கணமே குடும்ப தலைவர் மாசம் 2500 ரூபாய். இப்ப தேவன பாலம் ஓட போது பாருங்க ரோட்ல, எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் சொம்பு வேணும், தவளை வேணும், போய் பிடிச்சிங்க எல்லாம். குடும்ப தலைவருக்கு மாசம் 2500 ரூபாய், வருஷத்துக்கு 6 சிலிண்டர், எல்லாம் சக்கரத்துக்கு கொஞ்சம் ஊற்றிட்டான். இந்த டிவியில் பார்த்தோன்னா உழுவா கொடுக்க போறாரு அப்படின்னு நல்லா நாக்கு சொட்ட சொட்ட தண்ணி ஊந்து மறுநாள் அது மறுநாள் எடுத்து போய் விசில் ஓட்டு போட்டாங்க. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பேருந்து. திருமண உதவிக்கு 8 கிராம் தங்கம், மாமஞ்சீர் ஒரு பட்டு புடவை. பெண் குழந்தை பிறந்தால் தாய் மாமன் சீரு 2 கிராம் தங்க மோதிரம். மகளிர் சுய உதவிக்குழுக்கு 5 லட்சம் வரை வட்டி இல்லாத கடன். 5 ஏக்கர் குறைவாக நிலம் வைத்திருந்தால் விவசாயிகள் கூட்டுறவு வங்கி கடன் முழுமையாக தள்ளுபடி. அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர் பாதுகாவலர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் இனாமா கொடுப்பேன். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாசம் 4,000 ரூபாய். படிச்சுட்ட பசங்கள்லாம் அதே இனிமேல் வேலைக்கே போக வேண்டியதில்லை, மாசம் 4,000 ரூபாய் நம்ம வீட்டுக்கு வந்துடும் முடிவு பண்ணான். டிப்ளமா முடித்தவர்களுக்கு மாசம் 2,500 ரூபாய். முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாசம் 3,000 ரூபாய் ஓய்வூதியம். தொழில் முனைவராக விரும்பும் இளைஞர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை லோன் தரப்படும். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கிடும் அவரு. அனைத்து மீனவர்களும் வீடு கட்டி தரப்படும். அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவச மருத்துவ காப்பீடு. விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் 10,000 உதவித்தொகை. இவ்வளவு அறிவிச்சுக்கிறாரு. ரைட்டா? பாத்தீங்களா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, தலைவரோட விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாரு. 2006 7,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணாரு. நான் வருதா இல்லையா? 2021 12,000 கோடி தள்ளுபடி பண்ணாரு. 2015 இதே எடப்பாடி பழனிசாமி கூட 9,000 கோடி தள்ளுபடி பண்ணாரு. இப்ப குறு சிறு விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணான்னு சொன்னார்ல, எவ்வளவு பண்ணிருக்கிறார் தெரியுமா? வெறும் 2,044 கோடி தான் தள்ளுபடி பண்ணிருக்கிறாரு. இது கூட பாத்தீங்கன்னு சொன்னா விவசாய கடன் நம்ம அந்த 5 வருஷத்துல வாங்கின கடன் தான் தள்ளுபடி பண்ணோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா 2025 மே மாசம் 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2026 28ஆம் தேதி வரை, ரைட்டா, யார் யாரெல்லாம் வங்கியில கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இன்னைக்கு நாடு முழு தென் மாவட்டங்கள்ல எல்லா விவசாயிகளும் போராட்டம் பண்றானா இல்லையா? யாரை ஏமாத்துற? ரைட்டு, 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொன்னேன். நாம எல்லாருக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் கொடுத்துட்டு இருக்கோம். கொடுத்தோம். இப்ப இவங்க கதை என்னன்னா 500 யூனிட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் இலவசமா தவிர எல்லாருக்குமே கிடையாது. இது எவ்வளவு பேருக்கு தெரியாம தெரியாது எனக்கு தெரியல. இதான் உண்மை. நாங்க அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சிங்கப்பெண் பெட்ரோல் சிங்க படைய ஆரம்பிச்சுக்கிறாரு. இது நம்ம பிங்க் வண்டியில போட்டு நம்ம ஆரம்பிச்சோம்ல, அதுக்கு இந்த பிங்க் கலர்லாம் எடுத்துட்டு அதுக்கு ஒரு வெள்ளை அடிச்சுட்டு பொம்பளை போலீஸ் வந்து கலர் மாத்திட்டாரு, சொக்கா கலரை. இதை மட்டும் மாத்திட்டு அது சிங்கப்பெண் படனி இப்போ விட்டுருக்கிறாரு. நீ சாயங்காலம் விட்டுக்கிறாரு. பாத்தீங்களா இல்லையா? விட்டுக்கிறாரா? இன்னும் தங்கம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாரு. ஒரு சவரம். தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கல்யாணம் நடக்குது தெரியுமா? பதிவு பெற்ற திருமணம் மட்டும் 7 லட்சம் கல்யாணம் நடக்குது. ஒரு வருஷத்துக்கு பதிவு பண்ற, அதாவது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பதிவு பண்ற திருமணங்கள் மட்டும் சராசரி 7 லட்சம் கல்யாணம் நடக்குது. ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் சவரம் கொடுக்கணும். ஒரு சவரம் இன்னைக்கு 1,15,000 ரூபாய். அது இல்லாத குழந்தைங்களுக்கு 2 கிராம், 2 லட்சம் குழந்தை போறதுக்கு தான், அதுக்கு 2 கிராம் தரணும், பட்டு புடவை தரணும். தமிழ்நாட்டுடைய மொத்த வருவாய் எவ்வளவு தெரியுமா? தயவுசெய்து இளைஞர்கள் இதெல்லாம் வெளியே சொல்லணும், டீ கடையில் பேசணும்.
இதெல்லாம் நம்ம பேசாததில்லை, இந்த வாட்ஸ்அப்லாம் நீங்கள் போடாதனால தான் நம்மளால ஏமாத்திட்டானுங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த வருமானம் எவ்வளோன்னா 4,65,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய வருமானம். இவர் அறிவிச்சது எவ்வளோ தெரியுமா? 12 லட்சம் கோடி தரணும். எடுத்து எங்க எடுத்து கொடுப்பாரு? இவங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்து கொடுப்பாரா? எங்க இருந்து எடுத்து கொடுப்பாரு? பாரு, கொடுக்க போறாரு பாருங்க. ஏமாந்து ஓட்டு போட்டான்ல, எவ்வளவு நாள் ஏமாத்த முடியும்? நீ இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? திமுக ஆட்சி வந்தவொடனே எல்லா சட்டத்தையும் செயல்பட்டுச்சா? நிதிநிலை எல்லாம் சரி பண்ணி தானே செயல்பட்டுச்சு. அது மாதிரி நாங்கள் பண்ணுவோம்னு சொல்றாங்க எல்லாம். ஒரு மந்திரிக்கு எவனா மூஞ்சிகள் இருந்து எவனா தெரியுதா? அவன் பேர் தெரியுதா? ஒரு மந்திரி சொல்றான் ஒரு பேட்டியில் கோயம்புத்தூர்ல, அவங்க முதலமைச்சர் நன்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு சுற்றுலாத்துறை தந்த மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அண்ணாவுக்கு நன்றின்றான். பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்றான் தெரியுமா? டோய், சுற்றுலாத்துறை இல்லையா, சுற்றுச்சூழல் துறையான்றான். துறையை பத்தி அவனுக்கு தெரியல. திருச்செந்தூர்ல முறுக்கு போய் செக் பண்றான் ஒரு மந்திரி. அதை எடுத்து பார்க்கறான். இது தயாரிப்பு தேதி, இந்த தேதி போட்டுக்கிற, இந்த தேதியெல்லாம் தயாரித்ததுக்கான ஆதாரம் தான் கேட்கறான். எல்லாம் மென்டலுங்கெல்லாம் மாட்டிங்க ஜனங்க, பாவம் அதிகாரிகள் இப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி. ஆனால் நான் பேசுறத ரொம்ப வேகமாக எடுத்து போடுறாங்க. இப்போ அதெல்லாம் வயலில் ஆகிடுது. அதனால நான் இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். இன்னும் நேரம்லாம் இருக்குது நம்மளுக்கு. நான் பார்க்க விட்டுருமா நம்ம இவ்வளோ பீஸாக ஆக்கி இதே மாதிரி பீஸாக அது ஒரு கேஸ் போட்டான். அந்த பீஸ் இல்லை இது. இது மாதிரி தான் ஒரு பீஸ் ஆக்கிறோன்னா பீஸ் ஆகிறேன்னு நினச்சிட்டு அது இல்லை இது. அதனால இவ்வளோ சாதாரண விட்டுற மாட்டோம். இவங்க கதையெல்லாம் பாரு, 6 மாசம் பாரு. யார் யாரெல்லாம் ஓட்டு போடணும் போட்டானோ அவெல்லாம் அந்த ஊர்ல வர்ற எம்எல்ஏ துரத்தி அடிக்கிறானா இல்லையா பாரு. எவனா பாரு, எவ்வளவு வேலை பார்த்தோம் சொல்லு. ஜெயிச்சோம் தொகுதியை, தலைவர் செய்யாத சாதனை அந்த தொகுதியில. நம்ம முதலமைச்சர் போய் பாருங்க அந்த தொகுதியை. நன்றி இருக்கு தேவையில்ல, நம்மளை விட்டுடுங்க. 5 வருஷம் இந்த ராத்திரி பவனம் வச்ச தலைவரை போய் தோக்கடிக்கிறானே, இது நாடாது சொல்லுங்க பாருங்க. அதனால ஜனங்களே தெரிஞ்சுப்பாங்க. இப்போ சொல்றான், எங்க பேரன் ஓட்டு போட சொல்லிட்டான், எங்க பேத்தி ஓட்டு போட சொல்லி ஒரு ஓட்டு தான் போட்டேன், இதனால தோத்துறா போறான்னு நினைச்சு போட்டேன். எல்லாம் அதே நினைச்சு போட்டான், காலி பண்ணிட்டான். அதில் வருகை தந்திருக்கிற நம்ம தோழர்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது, பொதுவாக நம்ம திமுக தொண்டனை பற்றி கட்சிக்காரனை பொறுத்தவரையும் தொய்வா இருக்கிற நேரத்தில் தான் கட்சியை தூக்கி நிறுத்துகிற தொண்டர்கள் நம்முடைய தொண்டர்கள். வேகத்தோடு பணியாற்றுவோம். வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எதிரிகளை வீழ்த்துவோம். அதுக்கு இன்றிலிருந்து நம்முடைய பணியை தொடங்க வேண்டும் என்று உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, அதிமுக பார்த்தா பாவமாக இருக்கு. நன்றி இருக்கால. ஜெயலலிதா ஆட்சியில் 5 வருஷம் மந்திரியா இருந்தான். எடப்பாடி பழனிசாமி 5 வருஷம் மந்திரியா இருந்தான். மானம் கட்டவனுக்கு போய் ஏன் தாங்க முடியலையா? 10 வருஷம் மந்திரியில் இருந்தீங்களா? அவனுக்கு அடையாளம் கொடுத்து அந்த கட்சி தானே. அந்த கட்சியெல்லாம் விட்டுட்டு அவங்ககிட்ட நோத்துக்கிட்ட போறீங்களாடா. நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏன்னா நமக்கு ஒரு பேஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு பேஸ் இருக்குது இல்லையா? கேட்டில் போய் நாய் காத்துக்கிற மாதிரி காத்துக்கிறான். இதுக்கு ஒரு கேஸ் போடாலும் பரவாயில்ல. அவன் கேட்டில் போய் முண்டா மந்திரில நாய் மாதிரி காத்துக்கிறான். எப்ப கேட் திறப்பான்ட்டு தந்தான் உள்ள எப்படி வர்றான்னு பார்த்தீங்களா இல்லையா டிவியில்? ஆக இப்பேற்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு இந்த நாடு ஆட்பட்டிருக்கிறது. ஆக வருகை தந்திருக்கிற அந்த தோழர்கள் வேகத்தோடு பணியாற்றிடுவோம், இயக்கத்தை பலப்படுத்துவோம். அந்த பணியை தொடர்ந்து நாம் செய்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பிகளுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.